வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, வெண்பா தான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் வெண்பா யார் கண்ணில் படுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடத்திட்டு போகிறாங்களா அவங்கக்கிட்ட இருந்து மீண்டு அரவிந்த் காப்பாற்றி அரவிந்த் கண்ணில் பட்டுறா. அரவிந்த் இருந்து யாருமா நீ, என்னம்மா உனக்கு, ஏம்மா நீ தனியாக சுற்றிட்டு இருக்க, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கன்னு கேட்கும்போது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அங்கிள், என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா கேட்குறேன். எதுக்குமா நீ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, இப்படி தான் எங்கள் அம்மாவை காணும், எங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மாட்ட சாரி சொன்னேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கல்ல அங்கிள் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னம்மா இந்த சின்ன வயசில் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் அப்பாட்டு சொன்னால் அப்பா கண்டுபிடிச்சி தருவா. இல்லை அப்பா என்னை திட்டாரு, இனிமேல் அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நானே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்கிறா. சரி வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அந்த காரில் தான் மல்லி ஃபோட்டோ இருக்குல்ல, அது வெண்பா பார்த்துட்றேன், ஏன்னா அவன் மேலேயே விழுந்துருது. அதனால் வெண்பா பார்த்துட்டு, இது என் மல்லியம்மா ஆச்சு, இந்த ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சுங்க, மல்லியம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்கும்போது, இல்லைம்மா அங்கே இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. மல்லியம்மாவா, ஒரு குழந்தைக்கு அம்மாவே நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாபு ரொம்ப நல்லவர் தானே, நம்மக்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், எப்படி பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு, தங்கச்சி கல்யாணம் ஆகுன்னா என்ன வேணால் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் தோணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எனக்கு மல்லியம்மானா வெண்பா மல்லியம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடறேன். எனக்கு மல்லியம்மானா ரொம்ப பிடிக்கும், என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் மல்லியம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வெண்பா அவர்கிட்ட சொல்லினுங்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் இவர் கேட்டுனுக்கிறாரு. வெண்பாவும் அரவிந்தும் சின்சியராக மல்லியை பற்றி பேசினே வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அவன் தான் ரொம்ப நல்லவனாச்சு, சரி இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வெண்பாவை மல்லிகிட்ட ஒப்படைச்சிட்றான். மல்லிகிட்ட ஒப்படைச்சோடனே, உங்களுக்கு தெரியுமா இவங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், இவன் என் பொண்ணு தான் அப்படின்னு அவளும் சொல்லிடுறான். உடனே இவனுக்கு செம்ம ஷாக்கிங் ஆகிடுது. உங்கள் பொண்ணா அப்படின்னு, குழந்தை தான் ஏதோ சொல்லுது, நான் நினச்சிட்டு இருந்தேன் விளையாட்டை, ஆனால் நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இந்த குழந்தைக்கு கேர்டேக்கராக இருந்தாங்க, என்னால் இந்த குழந்தைய மறக்கவே முடியல, இந்த குழந்தையும் என் மேலே உயிரே வச்சுருக்கு, உண்மையான அம்மா பொண்ணாவே நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு மல்லி அரவிந்த் கிட்ட சொன்ன உடனே அரவிந்த் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சரி நல்ல பொண்ணு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவங்களை ஏன் பிரிக்கணும், இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்து வச்சிடுறாரு மல்லியையும் வெண்பாவையும். வெண்பாவுக்கும் வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பா என் அம்மா கிடச்சிட்டாங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா போய் மல்லியம்மா கட்டி பிடிச்சிட்டு, மல்லியம்மா நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல மல்லியம்மா அப்படின்னு வெண்பா கட்டி பிடிச்சினே சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல ஒன்று வீடியோ அப்டேட் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்